அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்குற இந்த ப்ராஜெக்ட் ரேடியன்ஸ் சைரீஸ் கிளப் ஹவுஸ் பெங்களூர்லேருந்து. இந்த ப்ராஜெக்ட் நார்மலாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 டேஸில் முடிச்சிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். சோலார் பேனல் எரெக்ஷன் ஒர்க்கெலாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்தது. என்ன சேலஞ்சிங் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அந்த ஸ்ட்ரக்சர் மேலே நம்ம ஒர்க் பண்ணது, பெர்கோலா மேலே ஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ணது, அந்த பேனல் ஏற்றுனது இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒர்க்கு தான். மோர் தென் ஒரு
3 டன் வெயிட் ஏற்றிருக்கோம் மேலே. மோர் தென் 3 டன் வெயிட் வந்து மேலே ஏற்றிருக்கோம். பேனலோட வெயிட்டு, அந்த ஸ்ட்ரக்சரோட வெயிட்டு எல்லாமே. நார்மல் அந்த ஃப்ளோர் ஹைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 12 அடி. டெரஸ் டாப்லேருந்து பார்க்கும்போது 12 அடி ஹைட்டு. கீழே வந்து ஃப்ளோர் லெவல்லேருந்து பார்த்தோம்னாக்கா மோர் தென் ஒரு 60 ஃபீட் ஹைட்டில் இருக்குது. அந்த பர்கோலா மேலே பார்த்தீங்க அப்படின்னாக்கா எப்படி இருக்குன்னா, இப்போ பார்க்குறீங்கல்ல, இதுதான் வந்து பர்கோலாவோட டிசைனிங்கு. ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். மேலே நம்ம அந்த டெரஸ் டாப்பில் இருந்து மேலே வந்து 12 அடி ஹைட்டு. 12 அடி ஹைட்டு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி இருக்கும். இந்த கேப் இருக்கும். ஒரு நார்மலாக சேலஞ்சிங் வந்து என்னென்னா, இது மேலே தான் கால் வச்சு நடக்கணும். ஸோ இந்த ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒர்க் பண்ணாங்க. இது மேலே கொஞ்சம் மிஸ்ஸிங்காக உங்களுக்கு ஸ்லிப் ஆகிடும், உடனே ஸ்லிப் ஆகிடும். இந்த மாதிரி கால் உள்ளே போகுது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான ஒர்க்கு தான். ஸோ முடிச்சுட்டு இப்போ கனெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டோம். உங்களுக்கு இது எரெக்ஷன் பண்ணுறது வந்து ஃபாஸ்ட் ஃபார்வேர்டிங்கில் போயிருக்கோம். அது வந்து ரொம்ப டைம் டியூரேஷன் அதிகமாக எடுக்குங்கிறதுனால ஃபாஸ்ட் ஃபார்வேர்டிங்கில் போனோம். டக்குன்னு வேலை நடந்தது மாதிரி தெரியும். பட் ஒரு நாள் ஃபுல்லாக டைம் எடுத்துச்சு ஃபுல்லாக இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு. அகைன் நம்ம அந்த யூனிட்டு, அந்த டிசி ஒயரிங் அதெல்லாம் அதுவும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வேர்டிங்கில் போகும். யூனிட் ஆன் பண்ணும்போது அகைன் நான் திரும்பி பேசுகிறேன். சோலார் இன்வெர்ட்டரோட எரெக்ஷன் ஒர்க்கு அண்டு டிசி ஒயரிங்கு, ஏசி ஒயரிங் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அகைன் நம்ம வந்து இதுக்கப்புறமா மேலே வந்து பேனல் எரெக்ஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம யூனிட் ஆன் பண்ணுறது மாத்திரம் தான் பெண்டிங் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம யூனிட் ஆன் பண்ணி அதோட ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். ಆಯಿತು. ಮನೆಗೆಲ್ಲ ಇಲ್ಲ ಗ್ಲುಕೋಸ್ ಎಲ್ಲ ಕರೆಂಟ್ ಇದು ಬಿಸಿಲಿಂದನೇ ಎಲ್ಲ
ಸರ್ ಬೋರ್ ಇದ್ರಲ್ಲಿ ಹೊಡ್ತೈತಾ? ಇಲ್ಲ ಬೋರ್ ಹೊಡೋಲ್ಲ. நீங்கள் எதில் ஜாயின் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது போகும். இப்போது இன்ஸ்டாலேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. யூனிட்டும் ஆன் பண்ணிட்டோம். இப்போ வந்து கரெக்டாக டைம் வந்து 12:15. இன்றைக்கி காலையில் வந்து 12:15 ஆன் பண்ணியிருக்கோம். செக் பண்ணலாம், இன்றைக்கி ஈவினிங்கும் செக் பண்ணலாம். ஸோ நாளைக்கு மார்னிங்லேருந்து நாளைக்கு ஈவினிங் வரையும் எவ்வளோ ப்ரொடக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். இப்போ வந்து ஆன் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. எவ்வளோ ப்ரொடக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து கிலோவாட் ஹவர்ஸ், எவ்வளோ பவர் வருது அப்படிங்கிறத அது பார்த்துக்கலாம். இது வந்து டோட்டலாக இப்போது ஆன் பண்ண டைமிங்லேருந்து ஒரு யூனிட்டை வந்து பவர் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். மேலே ஓடுறது வந்து அந்த இது வந்து டோட்டல் என்டையர் யூனிட் எவ்வளோ ஜென்ரேஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறது இதில் காமிச்சிரும். ஒரு நாளைக்கு இன்றைக்கி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எத்தனை யூனிட் ஜென்ரேட் ஆகிருக்குங்கிறது இதில் காமிச்சிரும். இதில் வந்து கிராஃப் வரும், ஒரு ஹவருக்கும் எவ்வளோ யூனிட்டை ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இதில் கிராஃப் வரும். நான் வந்து எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வோல்டேஜ், பேனல் வோல்டேஜ் 528 வோல்ட்டு, 9.3 ஆம்ப்ஸு. ஸோ இது வந்து இபிக்கு போகிறது, இது எல்லாமே வரும். 12 மணிக்கு யூனிட் ஆன் பண்ணோம். ஆன் பண்ணிவிட்டு பார்த்தோம்னாக்கா ஒரு கரெக்டாக ஒரு 4 o'clock ஃபுல்லாக ரெயின் வந்துருச்சு. ஃபுல்லாக க்ளௌடியாகவே இருக்குது. லக்ஸ் லெவல், அதாவது வெளிச்சமே இல்லை, அதாவது சன்லைட்டும் இல்லை. எங்கே பார்த்தாலும் ஒரே க்ளௌடியாக இருக்குது. லைட்டாக தான் வெளிச்சம் இருக்குது. ஸோ அந்த வெளிச்சத்தில் தான் இன்றைக்கி வந்து ப்ரொடக்ஷன் இருக்குது. இது மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுக்காக தான் நம்ம இன்றைக்கி ஜென்ரேஷன். நாளைக்கு காலையிலேருந்தும் பார்க்கலாம், ஒரு வாட்டி செக் பண்ணுவோம். ஸோ நாளைக்கு எவ்வளோ ப்ரொடக்ஷன் வருதுங்கிறத பார்த்துடலாம். லக்ஸ் லெவல் பார்த்தோம்னாக்கா 5500 தான் இருக்குது. ஸோ இது வந்து நார்மலாக சன்லைட்டு ஃபுல்லாக இருக்கும்போது பார்த்தோம்னாக்கா 37,000 வரையும் வரும். ஸோ இப்போ லக்ஸ் லெவல் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ வந்து சரியாக டைம் 5 மணி ஆகுது. 5 மணி வரைக்கும் 24 யூனிட் பவர் ஜென்ரேட் பண்ணியிருக்கு. இன்றைக்கி தான் நம்ம யூனிட் ஆன் பண்ணி ஜென்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேயும் மழை வர குறுக்க வந்துடுச்சு, க்ளௌடியாக இருந்தது. இருந்தாலும் 24 யூனிட் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். நாளைக்கு ஒரு வாட்டி செக் பண்ணலாம். நாளைக்கு காலையில் ஒரு வாட்டி, நாளைக்கு ஈவினிங் ஒரு வாட்டி, அப்படியே பார்த்துட்டோம்னாக்கா எவ்வளோ ப்ரொடக்ஷன். ஒய்ஃபை கனெக்டிவிட்டி இருக்குது. நம்ம மொபைலில் வந்து ஒரு ஆப் ஒன்று டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த சிஸ்டமை கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்கா நம்ம வந்து எங்கே இருந்தாலும் பார்த்துக்கலாம். எவ்வளோ ஜென்ரேஷன் ஆகிருக்கு, எவ்வளோ ப்ரொடக்ஷன் வருது, ப்ரொடக்ஷன் இருக்கா இல்லையா, எல்லா டீட்டெயிலும் வந்து அந்த இதில் பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி கம்ப்யூட்டர்லேயும் பார்க்கலாம். லேப்டாப், கம்ப்யூட்டர்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம அதிலேருந்து பார்த்துக்கலாம், மானிட்டரிங் பண்ணலாம். இன்ஸ்டாலேஷன் முடிச்சுட்டு ஒரு 2-3 நாளுக்கு அப்புறமா வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணுறோம். டே ஃபுல்லாக சன்லைட்டு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட்டு. இங்கே வந்து இது வந்து பெங்களூரில் இந்த ப்ராஜெக்ட் முடித்ததுனால இங்கே வந்து இப்போது 7வது மாதம் ரெயின் சீசன். அதனால் வந்து நமக்கு டே ஃபுல்லாக சன்லைட் கிடைக்கல. இன்றைக்கி கூட வந்து சன்லைட்டு டே ஃபுல்லாக இல்லை. இருந்தாலும் கூட பரவாயில்ல, ஓரளவு பரவாயில்லாமல் இருந்துச்சு. எவ்வளோ ப்ரொடக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இப்போது டைம் வந்து 11 o'clock. பீக் ஹவர்ஸில் வந்து குட் சன்லைட் இருந்ததுன்னா, சன்லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு வந்து அப் டு 20 கிலோவாட் வரையும் ஜென்ரேஷன் வரும். அதுதான் அந்த இதில் காண்பது. இதில் தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ கிலோவாட் பவர் ஜென்ரேஷன் ஆகுது அப்படிங்கிறது. இந்த க்ளௌடிக்கு தகுந்தது மாதிரி இது மேலே கீழே இருக்கும். ஸோ 12 கிலோவாட்டு, 507 வோல்ட்டு, 19 ஆம்பியர் கரண்ட்டு. இது வந்து கிரிட்டுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிறது. 227 வோல்ட்டு, 27 ஆம்பியர் வந்து கிரிட்டுக்கு கரண்ட்டு சப்ளை பண்ணுது. இப்போ வந்து டைம் 5:30 மணி ஆகுது. ஸோ இந்த டைம் வந்து காலையிலேருந்து பவர் எந்த அளவுக்கு ஜென்ரேட் பண்ணியிருக்குன்னா 72 யூனிட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு. காலையில் வந்து 6 o'clock ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. 6 o'clock ஒரு யூனிட்டு, 7 o'clock ஒரு யூனிட்டு,
8 o'clock வந்து 2 யூனிட்டு, 9 o'clock வந்து 3 யூனிட்டு, 10 o'clock இந்த 10 மணிக்கு அப்புறமா தான் வந்து நமக்கு ஓரளவுக்கு வந்து பவர் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. நார்மலாக வந்து ஃபுல் டே சன்லைட் இருக்கும்போது இந்த 7 o'clock ஸ்டார்ட் ஆகிடும். 7 o'clock நல்லா பீக் ஹவர்ஸில் வந்துச்சுன்னா மினிமம் ஒரு 5 யூனிட்டாவது ஜென்ரேட் பண்ணோம். 5, 10, 12 அந்த மாதிரி போகும் எவரி ஹவர்ஸ். இந்த கிராஃபை பார்த்தோம்னா நமக்கு தெரியும் எப்படி ஜென்ரேஷன் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார் டே இன்றைக்கி வந்து 72 யூனிட்ஸ் வந்து பவர் ஜென்ரேட் பண்ணியிருக்கு. இது வந்து நார்மலாக இருக்குது அப்படிங்கிறது இந்த ஒரு சாம்பிளுக்காக இதை நம்ம வந்து வீடியோ பண்ணுறோம். மற்றபடி இது வந்து ஸ்டாண்டர்டு ஃபார்மேட்டு. நார்மலாக நம்ம வந்து ஒரு கிலோவாட்டுக்கு 4 யூனிட்டு கமிட்மெண்ட் பண்ணுறோம். இது வந்து ரெய்னி சீசன்றதுனால நமக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதே வந்து சம்மர் அப்படின்னாக்கா நமக்கு ஆல்மோஸ்ட் 5 to 6 யூனிட்ஸ் வரையும் பவர் ஜென்ரேட் பண்ணோம்.